محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم باعد بيننا وبين خطايانا كما بعدت بين المشرق والمغرب. اللهم نقنا من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اغسلنا بالماء والثلج والبرد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தஅபீர் பாடத்துடைய தொடரை பார்ப்போம். அல் ஹிவாரு தானி, இரண்டாவது ஹிவார். ஏற்கனவே நாங்கள் இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹிவாரை பார்த்திருக்கின்றோம். அல் முஸ்தஷ்வா உஸ்மானு ஃபி குர்ஃபத்தி தபீப் என்பதுதான் அந்த ஹிவார். அதனுடைய தொடர், அதாவது முஸ்தஷ்வாவோடு தொடர்பட்ட இன்னொரு ஹிவாரை பார்க்கின்றோம். ஃபி கிஸ்மி அம்ராதில் உதுனி வல் அன்ஃபி வல் ஹஞ்சரா. இந்த ஹிவார் எங்க நடக்குது என்றால், கிஸ்மு அம்ராதில் உதுனி வல் அன்ஃபி வல் ஹஞ்சரா. உங்களுக்கு தெரியும், உதுன் காது, அன்ஃப் மூக்கு, ஹஞ்சரா தொண்டை. இவற்றோடு, இந்த உறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட அம்ராத் நோய்கள், கிஸ்ம் பிரிவு. இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் நம்ம நாட்டில்? இஎன்டி கிளினிக். ஐவா, காது மூக்கு தொண்டை. இஎன்டி. இந்த கிளினிக்ல ஒரு சம்பாஷணை நடக்குது தபீபுக்கும் மரீதுக்கும் இடையில. ரைட், இப்போ நான் பார்ப்போம். தபீப் கேட்குறார், பீம தஷ்ஊர், பீம தஷ்ஊர். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். பீம தஷ்ஊர், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்குறத, என்ன நீங்கள் உணர்றீங்க அப்படி என்று அரபியில் கேட்கலாம். பீம தஷ்ஊர், எதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஷார யஷ்ஊரு என்று வரும் பொழுது அதுக்கு பின்னால் பா வரும். எதை கொண்டு உணர்கிறீர்கள். அப்போ நாங்கள் தமிழில் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை. மாதா மரீத் என்ன கேட்குறாரு, மாதா அவருக்கு கேட்கல, விளங்கலை. அவருடைய காதுக்கு தபீப் கேட்கறது புரியல. அதனால் அவர் என்ன சொல்றார், மாதா என்ன. மாதா பிக், தபீப் திரும்ப கேட்கிறார், மாதா பிக், உங்களுக்கு என்ன. மாதா பிக், உங்களிலே என்ன என்றால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை. மாதா பிக் இப்படியும் கேட்கலாம். மாதா பிக். பி அலமுன் ஃபில் உதுனி லா அஸ்மஉ பிவுதூஹ். பி அலமுன் ஃபில் உதுன். பி என்றால் எனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். பி என்னிலே இருக்கிறது. அலமுன் ஃபில் உதுன், காதிலே. அலம், அலம் என்றால் ஒரு வலி. அலமுன் ஃபில் உதுன், காதில் ஒரு வலி இருக்கிறது. லா அஸ்மஉ பிவுதூஹ், தெளிவாக நான் செவிமடுக்க முடியாது, தெளிவாக நான் செவிமடுக்க இயலாது என்றது அவர் எப்படி சொல்றார். லா அஸ்மஉ, நான் செவிமடுப்பதில்லை. பிவுதூஹ், தெளிவாக நான் செவிமடுப்பதில்லை, என்னால் விளங்க கேட்க முடியாமல் இருக்குது. பிவுதூஹ் என்றால் தெளிவாக, உதூஹ் என்றது தெளிவாக. பிவுதூஹ் தெளிவாக, உதூஹ் என்றால் தெளிவு. பிவுதூஹ் தெளிவாக, பிவுதூஹ் தெளிவை கொண்டு அப்படி என்று நாங்கள் சொல்கிறோம்ல, தமிழில் சொல்லும் பொழுது தெளிவாக என்னால் செவிமடுக்க முடியாமல் இருக்கிறது. தபீப் அஃபில் யும்னா அம் ஃபில் யுஸ்ரா. அஃபில் யும்னா அம் ஃபில் யுஸ்ரா. யும்னாவிலா யுஸ்ராவிலா. அதாவது யும்னா என்றால் வலது, வலது காதிலையா இடது காதிலையா. மேல காதை பத்தி தானே சொல்றாங்க உதுன். அப்போ அஃபில் யும்னா வலதிலையா அல்லது இடதிலையா என்றால் அது அல்லுதுன்னுங்கிறது. ஏன் யும்னாண்டு கொண்டு வந்திருக்கிறான், ஐமன் என்று சொல்லலை. ஐமன் என்றாலும் வலது தானே. ஏன் யுஸ்ரான்னு கொண்டு வந்துருக்கிறான், ஐசரன்னு சொல்லலை. அது முஅன்னஸ். நாம் அஹ்சன்த், முஅன்னஸ். அல் உதுன் முஅன்னஸ். அதனால அஃபில் உதுனில் யும்னா அம் ஃபில் உதுனில் யுஸ்ரா, அதான் அர்த்தம் தானே.
உதுனுங்கிறது முஅன்னஸ். ஏன் உதுன் முஅன்னஸ்? முஅன்னஸுடைய அடையாளம் அதில் இருக்குதா வெளிப்படையாக? வெளிப்படையாக இல்ல, அது ரெண்டு உறுப்பு வர்றது அந்த முஅன்னஸ். ரைட். உடல்ல இருக்கக்கூடிய 2 உறுப்புகளை கொண்ட உறுப்புகள் முஅன்னஸ். طيب المريض في اليمنى இங்கே வலது காதிலே في اليمنى வலதில். هل يخرج سائل منها؟ هل يخرج سائل منها؟ இதுல هل يخرج அங்கிறது உங்களுக்கு தெரியும், வெளியில வருமா, வெளிப்படுமா. ரைட். سائل ما معنى سائل؟ லிக்யூட், திரவம். திரவம். சாயிலுன் என்றால் திரவம் தானே. திரவம் என்றால் ஓடக்கூடிய. சால யசீலு அப்படி என்றால் ஓடியது என்ற அர்த்தம். மாதியான பேர் சால யசீலு. தன இலங்கையோட பேர் சைலான். சைலான் என்றால் என்ன, நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறதுனால அதுக்கு சைலான் என்ற பெயர் வைக்கப்பட்டதாக சொல்றாங்க. சால என்றால் என்ன, சாயிலுன் என்றது வந்து அப்ப திரவம். ஏதாவது காதுல இருந்து திரவம் வெளிப்படுகிறதா. ரைட். சாயிலுன் மின்ஹா. மின்ஹா மினல் உதுன். நஅம் ورائحته كريهة. نعم ورائحته كريهة. ராயிஹா என்றது வந்து என்ன, யாருக்கு தெரியும்? ஸ்மெல், அதாவது வாசனை அல்லது நாற்றம். அது எப்படி இருக்குது? கரீஹா. கரீஹா என்றால் கரிஹ யக்ரஹு அப்படின்னு தான் கரீஹா. ஒரு கெட்ட நாற்றம், கெட்ட வாசம், மோசமானதா துர்நாற்றம். காதில வராயிஹத்து, அதனுடைய வாசனை, அதனுடைய நாற்றம் மிகவும் மோசமானது. கரீஹா. இங்க அர்த்தம் என்ன, துருவாடை உள்ள ஒரு திரவம் காதிலிருந்து வெளிவருது என்றதை சொல்றாரு. வராயிஹத்துஹு கரீஹா. அதனுடைய ராயிஹா, அந்த சாயிலுடைய ராயிஹா கரீஹா, மோசமானது. الطبيب أفحص أذنك بالمنظار. أفحص أذنك بالمنظار. فأفحص فحص يفحص அப்படி என்றால் என்ன செய்றேன், பரிசோதிப்பேன். فحص يفحص இது அதுல வந்து எதன் سأفحص متكلم, நான் பரிசோதிப்பேன். உதுனக், உங்களுடைய காதை. بالمنظار. منظار என்றால் டெலஸ்கோப். மின்தார்ன்றது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதாவது ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி டெலஸ்கோப்புக்கும் மின்தார் என்று பயன்படுத்தும். அதாவது தூர உள்ளதை கிட்டவாக்கி காண்பிக்கக்கூடியது அல்லது சின்னதை பெருசாக்கி காட்டுறதுக்காக பயன்படுத்துறது எல்லாமே மின்தார் தான். ரைட். இங்க மின்தார் என்று சொல்றது வந்து தபீபிடம் இருக்கக்கூடிய மின்தாருக்கு என்ன சொல்ற, காதை பார்க்கறதுக்கு ஒரு கருவி வச்சிருப்பாரு, காதுக்குள்ள பார்க்கறதுக்கு. அதுக்கு என்ன சொல்ற, பயோஸ்கோப் தானே. سأفحص أذنك بالمنظار. الطبيب يفحص أذن المريض بالمنظار. الطبيب يفحص أذن المريض بالمنظار. طبيب மரீதுடைய நோயாளியுடைய காதை எதனால, மின்தாரால செக் பண்றார், பரிசோதிக்கிறார். பரிசோதிச்சுட்டு அதான் பிராக்கெட்ல போட்டிருக்குது. அது தபீப் சொல்ற வார்த்தை அல்ல, அங்க நடக்கிற நிகழ்வை என்ன செஞ்சிருக்குது, பைனல் கௌசைன் 2 அடைப்புக்குறிக்குள்ள போடப்பட்டிருக்குது. தபீப் என்ன சொல்றார், சஅஃப்ஹஸு உதுனக பில் மின்தார் சொல்லிக்கொண்டு அவர் பரிசோதிக்கிறார். பிறகு என்ன சொல்றார் தபீப், ஃபி உதுனிக இல்திஹாப். இல்திஹாப் என்றால் என்ன, இன்ஃபெக்ஷன். ரைட். அதாவது தமிழ்ல என்ன சொல்லலாம் நாங்க, அலர்ச்சி, வீக்கம், உங்களுடைய அலர்ச்சின்னு சொல்லலாம். ரைட். உங்களுடைய காதுக்குள்ள ஒரு அலர்ச்சி ஏற்பட்டிருக்குது, ஒவ்வாமையால வரக்கூடிய விஷயங்கள் தான் அது. ஃபி உதுனிக இல்திஹாப். ஃபி உதுனிக இல்திஹாப். அப்ப இல்திஹாப் அலர்ச்சி இருக்குது, மூலஹரலா அலர்ச்சி. طيب المريض இல்திஹாப். இல்திஹாப் அதாவது இங்க இந்த அடையாளம் என்ன, அலாமத்து தஅஜ்ஜுப், ஆச்சரிய குறி. ஆச்சரியமாக கேட்கிறார். இல்திஹாப் இருக்கா? طيب نعم وهذه قطرة للأذن. وهذه
கத்ரத்துன் லில் உதுன். இது காதுக்கான ஒரு கத்ரா, ஒரு சொட்டு மருந்து. கத்ரான்றது சொட்டு விடுறது தான் கத்ரான்றது. அப்ப சொட்டு மருந்துக்கு என்ன சொல்லுவோம்? கத்ரா. வஹாதிஹி கத்ரத்துன் லில் உதுன். இது காதுக்கான சொட்டு மருந்து. லில் உதுன், காதுக்குரிய சொட்டு. கத்திர்ஹா, அதனை நீங்கள் சொட்டு விடுங்கள். கத்திர்ஹா, அல்ல டொட்டு விடுங்கள். ஃபி உதுனைக், ஃபி உதுனைக், உங்களுடைய இரண்டு காதுகளிலும். உதுனைக் என்றால் இரண்டு காதுகள், உதுனிக்க அல்ல, உதுனைக்க, உங்களுடைய இரண்டு காதுகளிலும் அந்த மருந்திலே நீங்கள் சொட்டு விடுங்கள். எப்படி விடணும்? மர்ரத்தன் குல்ல 4 சாஅத்தின், ஒவ்வொரு 4 மணித்தியாரத்துக்கும் ஒரு முறை. மர்ரத்தன் என்றால் ஒரு முறை. குல்ல 4 சாஅத், ஒவ்வொரு 4 மணி நேரங்களுக்கும். அல் மரீத் ஷுக்ரன், தபீப் அஃப்வன். அப்ப ஷுக்ரன் என்று சொல்லும் பொழுது அரபியில என்ன சொல்லுவோம்? அஃப்வன் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப இதுதான் இந்த பாடம். ரைட். இப்ப யாரு வாசிக்க வாரீங்க? நௌஃபா. தஃபضل. நௌஃபா பதர். ஆண்கள் இன்னொருத்தர் சொல்லுங்க பாப்போம். இன்னும் 2 பேர் வாங்க. ஒருத்தர் தபீபாகவும் ஒருத்தர் மரீதாகும். فواز. نعم تفضل. بما تشعر؟ ماذا بك؟ بألم في الأذن، لا أسمع بوضوح. أفي اليمنى أم في اليسرى؟ في يمنى. هل يخرج سائل منها؟ نعم، والرائحة كريهة. سأفحص أذنك بالمنظار في أذنك التهاب. التهاب؟ نعم، وهذه قطرة لأذن. قطرها في أذنيك مرة كل 4 ساعات. شكرا. عفوا. بارك الله فيكم. بارك الله فيكم. பெண்கள் யார் வாரீங்க? 2 பேர் வாசிக்கிறதுக்கு. ஃபைரூஸ் சிஸ்டரோட இன்னும் யார் வாரீங்க? جوانا. ஜுவானா, 2 பேரும் வாசிங்க. بما تشعر؟ ماذا بك؟ ألم في الأذن، لا أسمع بوضوح. أفي اليمنى أم في اليسرى؟ في اليمنى. هل يخرج سائل منها؟ نعم، ورائحته كريهة. سأفحص أذنك بالمنظار. الطبيب يفحص أذن المريض بالمنظار. في أذنك التهاب. التهاب؟ نعم، وهذه قطرة للأذن. قطرها في أذنيك مرة كل 4 ساعات. شكرا. عفوا. இப்ப இவங்க வாசிச்சதுல ஏதாவது பிழை இருக்குதா? யாருக்காவது விளங்குச்சா? பிழைகள் ஏதாவது விட்டாங்களா? 2 பேர் முன்னர் வாசிச்சதுலையும் தான், இப்ப வாசிச்சதுலையும் தான். சொல்லலாம். யார் சொல்றீங்க? الانتخاب. அல் இல்திஹாப், அல் இல்திஹாப் அல்லது இல்திஹாப், அல் இல்திஹாப் அல்லது இல்திஹாபுன். இங்க இல்திஹாபுன். ரைட், இல்திஹாப். இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். பாருங்க. பிமா தஷ்உர். பிமா தஷ்உர். ماذا بك؟ بي ألم في الأذن، لا أسمع بوضوح. أفي اليمنى أم في اليسرى؟ في اليمنى. هل يخرج سائل منها؟ نعم، ورائحته كريهة. سأفحص أذنك بالمنظار. الطبيب يفحص أذن المريض بالمنظار. في أذنك التهاب؟ نعم، وهذه قطرة للأذن. قطرها في أذنيك مرة كل 4 ساعات. شكرا. عفوا. طيب
இப்போது நாங்க தத்ரீபாத்துக்கு வருவோம். التدريب الأول تأمل ما يلي. تأمل ما يلي. تأمل என்றால் சிந்தி என்று சொல்றது, வரக்கூடியவற்றை சிந்தி. الأول يفحص الطبيب المريض. தானே? நீங்களே வாசிங்க. யார் வாசிக்க வரீங்க? உண்டா? நான் இப்போ வாசிட்டேன். يفحص الطبيب المريض. ரைட். இதுல யாருக்காவது விளங்காத ஏதாவது இருக்குதா? يفحص الطبيب المريض. يفحص عندها مضارعان فعل غائب. தானே? يفحص الطبيب المريض. ரைட். அடுத்து ரெண்டாவது யார் சொல்ல வரீங்க? விளங்காட்டி உடனே நிறுத்தி யாருக்கும் எந்த இடத்திலையும் கேட்கலாம். அது உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். تفضل فوز. الطبيب في العياد. الطبيب في العيادة. نعم أحسنت. الطبيب في العيادة. الطبيب في العيادة. ரைட். அது அடுத்து மீனிங் விளங்கல. الطبيب في العيادة. யாருக்கு அர்த்தம் சொல்ல வரீங்க? نوفا யாருக்கு சொல்லலாம்? نوفا சொல்லுங்க. نوفا is in clinic. Sorry, doctor is in clinic. டாக்டர் கிளினிக்ல இருக்கிறாரு. ரைட். அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? حاضر أستاذ. நுஸ்கியா. الشفاء. من الله. நோய் நிவாரணம் அல்லாஹ்விடமிருந்து. ايوه احسنت. الشفاء من الله. نعم. அடுத்தது யார் பிரதர்? نوفا تفضل. அடுத்தது இப்ராஹிம். فإذا مرضت فهو يشفين. نعم. ما معنى؟ அவன் சும்மாக்குவான். இது குர்ஆன் ஆயத் தானே? இதா என்றால் இஃப். இதா மரிது நான் நோய்வாய்ப்பட்டால். மரித என்றால் நோய்வாய்ப்பட்டான். மரிது நான் நோய்வாய்ப்பட்டால். ஃபஹுவ அவனே. யாரை பத்தி சொல்றது? அல்லாஹ் பத்தி. ஃபஹுவ அவனே. யஷ்ஃபீனி. யஷ்ஃபீனி என்ற யாவுண்டு இருக்கும் பின்னால குர்ஆன்ல. அந்த நிறுத்துறதுக்காக வேண்டிய அது அந்த போடப்படலை. அந்த ஆயத்துக்கள் நிறுத்துற அந்த முறைக்காக வேண்டி. தய்ப். ஃபஹுவ யஷ்ஃபீன் அவன் தான் என்னை குணப்படுத்துவான். என்னை யஷ்ஃபீனி தான் அது. சரி. ஃபஹுவ யஷ்ஃபீன் அவன் தான் என்னை குணப்படுத்துவான். வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன். ரைட். யார் சொன்னது இது? நௌஃபா. இல்ல, குர்ஆன்ல யார் சொன்னதா அல்லாஹ் சொல்றான்? احسنت. ابراهيم عليه السلام. طيب الخامس. என்ன டவுட் உண்டு? அத குணப்படுத்துவான் தானே? குணப்படுத்துவான். அதுக்கு சயஷ்ஃபீன் தானே வரணும்? யஷ்ஃபீன் சீன் முதாரியான ஃபியலுக்கு சீன் கட்டாயம் வரணும் இல்ல தானே? முதாரியான ஃபியலுக்கு சீன் சௌஃபங்கிறது கட்டாயம் வர வேண்டும் என்கிறது இல்ல. அடுத்தது யார் வரீங்க? வாசரவா. نعم تفضل. من الداء قرل وشراب وحكان. طيب இன்னொருத்தருக்கு நான் வாசிக்க கொடுப்போமே. வேற யார் வரீங்க? சன்சிதா. من الدواء أقارص وشراب وحكان. طيب இன்னொருத்தருக்கும் வாசிக்க கொடுப்போமே. ஃபைரோசி. من الدواء أقراص وشراب وحكان. نعم أحسنت. بارك الله فيك. من الدواء நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இந்த வசனம். من الدواء மருந்துகள்ல உள்ளதுதான். அக்ராஸா அந்த காஃபுக்கு காஃபுக்கு ஃபத்ஹா பிள்ளையா போடப்பட்டிருக்குது. சுக்குன். من الدواء أقراص وشراب وحقن. أقراص وشراب وحقن. என்ன அர்த்தம்? அக்ராஹ் டேப்லெட், சிரப், இன்ஜெக்ஷன். இவைகள் மருந்துகளில் அடங்கக்கூடியவை. மருந்துகளில் என்றும் உள்ளவை என்றால் மருந்துகள்ல அடங்கக்கூடியவை. தவாவில் உள்ளவை. மின் இருந்து தானே? அதில் உள்ளவை, அதில் இருந்து உள்ளது என்ற அதனுடைய வகைகள். அப்ப மின் என்றது வகையை குறிக்கிறதுக்கு.
அதுக்கும் வரும். இதெல்லாம் மருந்து வகைகள் என்று சொல்லலாம். ரைட். யார் அடுத்தது؟ خير النساء أستاذ. نعم تفضلي. الوقاية من العلاج. نعم ما معنى؟ إبراهيم. الوقاية إبراهيم تفضل إبراهيم. வருமுன் காப்பதே சிறந்தது. நாம் அஹ்சன்ட். வருமுன் காப்பது சிறந்தது. அதாவது அரபில் எப்படி இருக்குதுன்னா அல் விகாயத்து, அல் விகாயாண்ட பாதுகாத்து கொள்ளுதல் தானே. வகாயகி என்றது வந்து பாதுகாக்கிறது. வகாயகி கி பாதுகாறு. அல் விகாயத்து பாதுகாத்து கொள்வது, நோய் வராம பாதுகாத்து கொள்வது. ஹைருன் சிறந்தது. மீனல் இலாஜ் சிகிச்சை செய்வதை விட சிறந்தது. நோய் வந்ததுக்கு பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் பாதுகாக்கிறது சிறந்தது. ரைட். அப்ப அல் விகாயத்து ஹைருன் மினல் இலாஜ். அடுத்தது யார் வரீங்க? فوزية. نعم تفضلي. لكل داء دواء. نعم ما معنى؟ تعرف المعنى؟ تعرفين المعنى؟ لكل داء மருந்து உண்டு. أحسنتي. نعم بارك الله فيك. لكل داء لكل داء என்றது நோய். தவா என்றால் மருந்து. நாங்க பார்த்தோம் தவா மருந்து. அதே மாதிரி தாஉன் என்றது வந்து நோய். லிகுல்லி தாஇன் ஒவ்வொரு நோய்க்கும் தவாஉன் ஒரு மருந்து இருக்கிறது. அப்ப இது ஹதீஸ் தானே. லிகுல்லி தாஇன் தவா, லிகுல்லி தாஇன் தவா. نعم. அடுத்தது யார் வரீங்க? أستاذ رسمي. تفضل رسمي. يأخذ المريض الدواء من الصيدلة. مرة கடைசி. يأخذ المريض الدواء من الصيدلة. صيدلة وصيدلية. صيدلية. أوكي. صيدلية. ما معنى؟ நோயாளி மருந்தகத்தில் வாங்குகிறார். أيوة أحسنت. يأخذ المريض الدواء நோயாளி மருந்தை எடுக்கின்றார். இங்கே من الصيدلية. صيدلية மருந்தகத்திலே ஃபார்மசியிலே மருந்தை எடுக்கின்றார். طيب أحسنت بارك الله فيك. அடுத்தது خير sisters. نعم تفضل. مكث المريض بالمستشفى 3 أيام. طيب مكث المريض بالمستشفى 3 أيام. جزاك الله خيرا. طيب نعم. 3 நாட்கள் தங்கியிருந்தார். நோயாளி முஸ்தஷ்ஃபாவிலே 3 நாட்கள் தங்கியிருந்தார். مكث தங்கியிருந்தார். أحسنت بارك الله فيك. مكث المريض بالمستشفى 3 أيام. طيب بالمستشفى في المستشفى முஸ்தஷ்ஃபாவிலே பி வரும் பொழுது முஸ்தஷ்ஃபா கொண்ட நீங்க நாங்கள் அர்த்தம் சொல்றல. முஸ்தஷ்ஃபாவிலே என்ற அர்த்தத்துக்கும் பா வந்து பயன்படுத்தப்படும். ஹாஸ்பிட்டல்லே. மக்கத முகூஸ் தங்குறது. யம்குஸ். طيب அடுத்தது யார் சொல்றீங்க? أم أحمد. تفضل يا أم أحمد. அடுத்து سأل الطبيب المريض أسئلة. طيب أسئلة تاني هذا நாங்க நிறுத்தும் போது أسئلة கடையில مربوطة أسئلة. யாரு கருத்து உங்களுக்கு தெரியுமென்றால் சொல்லலாம். தபீப் வந்து கேள்வி நோயாளியிடம் ஒரு கேள்வியை கேட்டார். نعم أسئلة. سؤالكم أسئلكم இடையில வித்தியாசம். கேள்விகள் கேட்டார். بارك الله فيك. نعم. سأل الطبيب. سأل يسأل وندா கேள்வி கேட்கிறது தானே. سؤال. سأل الطبيب المريض أسئلة பல கேள்விகளை கேட்டார் அல்லது சில கேள்விகளை கேட்டார். பன்மை அஸ்இலங்கிறது பன்மை. அது சில இடத்துல நான் பல என்று மொழிபெயர்க்கலாம், சில இடத்துல சில என்று மொழிபெயர்க்கலாம். அந்த இடத்தை பொறுத்து. سأل الطبيب المريض أسئلة. نعم. அடுத்தது யார் வரீங்க?
فيروسي சொல்றீங்க. யார் சொல்றீங்க? நாம் தஃபத்தலி. تناول الدواء بانتظام. வளமையாக மருந்துகளை கொள்ளுங்கள். தனாவலி தவா பின்திதாம், முறையாக. இன்திதாம், இன்ததமாண்டா முறை தானே. நிதாம், நிதாமண்டா என்ன? ஓடருக்கு நேர்த்தியாக, அல்லது இங்க வந்து முறையாக தவா மருந்தை உட்கொள். தனாவல் என்றது இப்ப ஃபியல் அம்ர். தனாவல யதனாவலு என்றுடைய அம்ரு ஃபியல் அம்ரு தான். தனாவல், தனாவல்ண்டா என்ன? உட்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். தனாவல் என்று இங்க அர்த்தம் வந்து எடுத்துக்கொள்ன்றது. நீங்க சாப்பிடுங்க. இப்ப தனாவலி தாம், சாப்பாடு. தனாவல தாமண்டா உணவை சாப்பிட்டார், உணவை உட்கொண்டார். தனாவலல் மா, தனாவல் மாண்ட தண்ணியை எடுத்து சாப்பிட்டார். தனாவலல் கதா, அப்ப இந்த தனாவல் என்று சொல் பொதுவான சொல், அது எல்லாத்துக்கும் பயன்படுது. உட்கொள்றது, கொடுக்கறதுக்கும் நாவல, கொடுக்கறதுக்கு என்ன சொல்லலாம்? நாவலண்டா கொடுத்தான். தனாவலண்டா ஒருத்தர் அவரே எடுத்துக்கொள்றது. தனாவல, ரைட். தனாவல தவா, நோயா. தனாவல் என்று இங்க ஒரு ஃபியல் அம்ரா. தனாவலுக்கு சுக்கூன், லாமுக்கு சுக்கூன், கஸ்ரு செஞ்சிருக்கிறது காரணம் இல்திகாவு சாக்கினுக்காக. சரி. தனாவலி தவா, மருந்தை எடுத்துக்கொள், ரைட். பின்திதாம், முறையாக, முறையாக மருந்தை எடுத்துக்கொள். இன்திதாம் அதுக்கு முன்னால பா சேர்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அல்லது முறையாக மருந்தை எடுத்துக்கொள். தனாவலி தவா பின்திதாம். அது உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். ரைட், அடுத்ததுக்கு நான் போகலாம். யார் வாரீங்க? உஸ்தாத், அதுல one doubt உண்டு. 8வது நம்பர்ல 8வது நம்பர்ல அஹதுன் சொன்ன எடுத்துக்கோ. இதுல ஹரக்கத்து பில யஅஹுது, ஹம்சாவுக்கு சுக்கூன் தானா? யஅஹுது, அஹத என்ற எடுத்தான் தானே. அஹத யஅஹுது என்றால் எடுத்தான். அஹத யஅஹுது என்றால் எடுத்தான். அப்ப யஅஹுதுல் மரீது, நோயாளி எடுக்கின்றான் அல்லது எடுப்பான். அத்தவா, தவாவை மருந்தை. மினஸ்ஸைதலியா, எங்கிருந்து? பார்மசியிலிருந்து எடுத்துக்கொள்வான். நோயாளி மருந்தை மருந்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்வான். ரைட், சரியா? இதுல தனாவலும் அஹதும் டிஃபரன்ஸ் பண்ணிக்கலையா ரெண்டுக்கும்? அஹதண்டா எடுத்தான், தனாவலன்றது வந்து டேக்ன்ற மாதிரி. உதாரணமா இங்க எடுத்துக்கொண்டான்ன்றது வந்து அந்த அர்த்தத்திலையும் யஹுதுட அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும். பிரச்சனை இல்லை. இங்க வந்து உட்கொள்ற அர்த்தத்துல தான் அதிகமா இங்க பயன்படுத்தப்படும். தனாவலன்றது எடுக்கிற, கையால் எடுக்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது குடிக்கிறது, மருந்து குடிக்கிறது, சாப்பிட்றது. தமிழ்நாட்டுல சாப்பிட்டு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கால குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. தனாவலி தவா பின்திதாம். அடுத்தது யார் வாரீங்க? சுமைரா. நாம் தஃபத்தலி. حرارتك مرتفعة. نعم، أحسنتي، بارك الله فيك ونفع بك. حرارتك مرتفعة، حرارتك مرتفعة. أرتم تريما؟ யாரு தெரியும்? உன்னுடைய காய்ச்சல் கூடுதா, ஹையா இருக்குது. طيب احسنت بارك الله فيك. உன்னுடைய ஹராரா, காய்ச்சல். இங்க வந்து ஹராராண்ட சூடு தானே. அரபுல ஹராராண்டால் சூடு. ஹராரத்துக, உன்னுடைய சூடு, உடம்புல வைக்கிற சூடு. முர்தஃபிஆ, உயர்ந்ததாக இருக்குது. சூடு வந்து ஹையா இருக்குது, கூடுதலா இருக்குது. طيب حرارتك مرتفعة. نعم. الثالث عشر عبد البسيط. نعم تفضل. كتب الطبيب طريقة تناول الدواء. نعم احسنت. டாக்டர் வந்து அந்த ஒவ்வொரு மருந்தையும் எப்படி எடுத்துக்கறணும்னு எழுதி கொடுத்தாரு. احسنت بارك الله فيك. كتب الطبيب طريقة تناول الدواء. كتب الطبيب طريقة تناول தவா. தனாவுல் என்ற மஸ்தரா, எடுத்துக்கொள்ளல், உட்கொள்ளல். தவாவை உட்கொள்ளுதலுக்குரிய வழிமுறையை
வைத்தியர் எழுதினார். அப்ப வைத்தியர் மருந்து எப்படி உட்கொள்ளணும்ங்கிற என்று என்ன செய்யறார், எழுதி கொடுக்கிறார். அதை எப்படி நாங்கள் அரபில் சொல்றோம், கதப தபீப், தபீப் எழுதினார். தரீகத வழிமுறையை, தரீகன வழிமுறை தானே, முறை. எந்த முறை? தனாவுலில் தவா, தனாவுலில் தவா, தவாவை உட்கொள்வதற்குரிய வழிமுறையை தபீப் எழுதினார். கதப தபீபு தரீகத தனாவுலில் தவா, கதப தபீபு தரீகத தனாவுலில் தவா. طيب அடுத்து யார் வாரீங்க? பேர் 2-3 சொல்லிட்டீங்க. முதல்ல சொன்னவங்க ராயிஷா. ஜாஸ்மின் الطبيب அஸ்னானி லிர்சி. طيب அஹ்சன்தி. அதாவது கருத்து தெரியுமா? பல் மருத்துவர் பல்லை பிடுங்கினார். نعم அஹ்சன்த், بارك الله فيك. خلع ண்டா பிடுங்கிறது தானே, خلع يخلع பிடுங்கிறது. خلع طبيب الأسنان பல் மருத்துவர் பிடுங்கினார். அதை துர்சி, என்னுடைய துர்சை, பல்லை. எந்த பல்லு துர்சண்டா? துர்ஸ் கடைவாய்ப்பல், கடைவாய்ப்பல் என்று நாங்கள் சொல்லுவோம். கடைவாய்ப்பல் என்றால் இது அந்த சப்புறது, அரைக்கிறது, அரைக்கிற பல். ரைட். خلع طبيب الأسنان ضرسي. طيب التدريب الثاني املأ الفراغ بالكلمة المناسبة مما بين القوسين. இங்க قوسين 2 அடைப்புக்குள்ள என்ன தந்திருக்கிறாங்க, 2 சொற்கள் தந்திருக்கிறாங்க. அதுல பொருத்தமான சொல்ல இடைவெளியில போட்டு நிரப்பணும். ரைட். முதலாவது யார் சொல்ல வாரீங்க? نعم فاهمة. هذه قطرة للعين. نعم أحسنت، بارك الله فيك. هذه قطرة للعين، هذه قطرة للعين. இது கண்ணுக்குரிய قطرة, சொட்டு மருந்து. هذه قطرة للعين. ரைட். அடுத்தது نوفة. تفضل. فحص الطبيب المريض بالسماعة. نعم فحص الطبيب المريض بالسماعة. ترجم يا أخي. வைத்தியர் நோயாளியை ஸ்டெத்தோஸ்கோப் மூலம் பரிசோதித்தார். نعم أحسنت. فحص الطبيب المريض بالسماعة. ستيتوسكوب. right. فحص الطبيب المريض بالسماعة. طيب மூணாவது யார் சொல்றீங்க? طيب أمو صفا. تفضلي. الوقاية خير من علاج. نعم الوقاية خير من العلاج. ما معناه؟ வருமுன் காப்பது சிறந்தது. نعم أحسنت. طيب الرابع من يقرأ ويترجم؟ خير. نعم تفضلي. يجلس المريض في غرفة الانتظار. طيب வாசிச்சதுல ஒரு பிழை இருக்கு, திரும்ப சரியா பாருங்க. يجلس المريض. ரைட். இன்னொருத்தர் கொடுப்போம், யாருக்கு சரியா வாசிக்கலாம்? sorry ustaz. نعم جاسمين. يجلس المرضى في غرفة المكتبة. طيب நீங்க சரியா வாசிச்சிருக்கீங்க, விடைய பிழையா சொல்லிட்டீங்க. ரைட். طيب يجلس المرضى في غرفة الانتظار. يجلس المرضى في غرفة الانتظار. ரைட். இப்போ நீங்க 2 பேர்ல வாசிச்ச 2 பேர்ல யாரு கருத்து சொல்லிரும்? நான் சரியா வாசிச்சிட்டேன், கருத்து யாரு சொல்லிரும்? தஃபதலி. அதாவது நோயாளிகள் காத்திருக்கும் அறையில் அமர்ந்திருக்கிறார்கள். نعم أحسنتي. انتظار عندها வெயிட் பண்ற வெயிட்டிங் ரூம்.
நோயாளிகள் வெயிட்டிங் ரூமில், அதாவது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அமர்ந்திருக்கிறார்கள். யஜ்ரிசுல் மர்தா ஃபி குர்ஃபத்தில் இன்திதார். ஒரு வெயிட் பண்ணி இருக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ரூம் வச்சுருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில். அப்போ அதில் போய் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிடும் வரையில், அவங்கள டேன் வரும் வரையில். அப்போ மரீதுடைய ஜம தான் மர்தா. யஜ்ரிசுல் மர்தா في غرفة الانتظار في غرفة الانتظار. نعم. الخامس فواز. تفضل فواز. تناولت قرصا من المساكين. نعم أحسنت، بارك الله. ما معناه وما معنى هذه، ما معناها؟ He take tablet. تناولت எப்படி تناولت என்ன قرصا من டேப்லெட்? பெயின் கில்லர், முசக்கின் தானே, வலி நிவாரணி டேப்லெட். முசக்கின் தான் வலி நிவாரணி டேப்லெட், பெயின் கில்லர். தனாவல்து குர்சன், நான் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கொண்டேன், அதாவது ஒரு வலி நிவாரணி மாத்திரை உட்கொண்டேன். تناولت قرصا من المسكن. طيب التدريب الثالث، رتب الكلمات الآتية لتكون من كل سطر جملة مفيدة. இங்க இந்த கலிமாக்களை வச்சு ஒவ்வொரு ஜும்லாவை நீங்க உருவாக்கணும். ரைட். முதலாவது இந்த 3 கலிமாக்களை வச்சு யாரு ஒரு ஜும்லா உருவாக்க வாரீங்க? சன்சிதா. يشعر المريض بالألم. نعم. يشعر المريض بالألم. இதுல யாருக்காவது அர்த்தம் புரியாம இருக்குதா? யஷ்உருல் மரீது பில் அலம். புரியாதவங்க இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நம்ம எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ண தேவையில்லை. இந்த அரபு பாடமே இது, உங்களுக்கு தெரியாத மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். தெரியாத யாரும் வாய மூடிக்கணும், அமைதியா இருக்காமல் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேளுங்க. யஷ்உருல் மரீது பில் அலம். ரைட். அடுத்தது யார் வரீங்க? நௌஃபா. تفضل. عاد المريض إلى البيت للراحة. نعم. عاد المريض إلى البيت للراحة. طيب إذا தெரியாத சொற்கள் இருக்கா யாருக்காவது? للراحة. ராஹாண்ட ஓய்வு, ஓய்வு எடுப்பதற்காக. லிர்ராஹதி, ஓய்வு எடுப்பதற்காக. ஆதல் மரீத், அம்மன் ஆத யஊது, திரும்புறது, திரும்பி வாரது, வீட்டுக்கு திரும்பி வந்த. ரஜஅ, ஆத, ரஜஅ ஒரே அர்த்தம் தான். ஆதல் மரீது இலல் பைத்தி லிர்ராஹா. طيب. نعم. الجملة الثالثة من يجيب؟ نعم تفضلي. فحص الطبيب بطني وصدري بالسماعة. نعم أحسنتي. فحص الطبيب بطني وصدري بالسماعة. نعم. إذا உங்களுக்கு அர்த்தம் புரியும். بطني வயிறு, صدري நெஞ்சு، بالسماعة. نعم. الرابع، فحص يفحصها، பரீட்சிக்கிறது. من يقرأ؟ نعم تفضلي. اشرب هذا الدواء بانتظام. نعم أحسنتي. اشرب هذا الدواء بانتظام. هذا الدواء بانتظام. طيب انتظام مرياها. طيب அடுத்து யார் வரீங்க? اشرب. شرب يشرب ولا أمر ذا اشرب குடி. رسمي. نعم تفضلي. أستاذ بانتظام என்ன அர்த்தம் உஸ்தாத்? بانتظام என்றால் முறையாக. இன்திதாம் என்றால் முறை. இன்திதாம் என்றால் முறை, ஓர்டர், ஒழுங்கு. அதுக்கு தான் இன்திதாம் சொல்றது. இன்ததம யன்ததிமு, அதுல மஸ்தர் இன்திதாம். ரைட். ஒன்று முறையாக இருக்கிறதுக்கு இன்ததம முறையாகிவிட்டது. அப்ப பின்திதாம் என்றால் இங்க முறையாக, பாவனாங்க வந்ததுக்கு பிறகு முறையாக என்ற அர்த்தம் கொடுக்கிறோம். முறையை கொண்டு என்றால் முறையாக. ரைட். طيب تفضل. بصداع شديد. نعم. بي صداع
شديد أحسنت. السادس தெரியும் உங்களுக்கு தலைவலி شديد கடுமையான. نعم تفضلي. اوكي استاذ. كيف حالك الآن يا محمد؟ نعم كيف حالك الآن يا محمد. كيف حالك الآن يا محمد. ரைட். நாங்கள் கடைசியை பொதுவாக நடுவில் வரும் பொழுது வெளிப்படுத்துவோம் தானே. கடைசி ஒரு சொல்லுடைய கடைசி ஹரக்கத்தை வெளிப்படுத்தும். கடைசியில் நிறுத்தும் பொழுது வெளிப்படுத்த தேவையில்லை. யா முஹம்மது என்று சொல்றதை நாங்கள் யா முஹம்மத் என்று தான் நிறுத்தும் பொழுது. கைஃப ஹாலுகல் ஆன யா முஹம்மத். طيب ஏழாவது யார் சொல்றீங்க? கைஃப ஹாலுக யா முஹம்மதுல் ஆன அப்படின்னு கேட்கலாமா? அப்படியும் கேட்கலாம். கைஃப ஹாலுக யா முஹம்மதுன் யா முஹம்மதுல் ஆன கைஃப ஹாலுக அப்படியும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. யா முஹம்மது கைஃப ஹாலுகல் ஆனன்னு கேட்கலாம். ரைட். அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? அனீஸ் வாசிங்க. அஷ்உரு இங்க ஒரு அதுல அடிக்க மேல சொல்லுங்க. அஷ்உரு ஃபி அஸ்னானி பி அலம். அஷ்உரு ஃபி அஸ்னானி நாம் பி அலம் அப்படின்னு சொல்லலாம். மாறியும் சொல்லலாம். அலம் என்கிறத முற்படுத்தியும் சொல்லலாம். ரைட். ஓகே. அப்படி சொல்லுங்க. அஷ்உரு அஷ்உரோட சேர்த்து சொல்லுங்க. அஷ்உரு பி அலமின் ஃபி அஸ்னானி. நாம் அஷ்உரு பி அலமின் ஃபி அஸ்னானி. அப்ப அஸ்னானி என்னுடைய பற்களில். அஷ்உரு பி அலமின் ஃபி அஸ்னானி. ரைட். அடுத்தது தத்ரீப் الرابع நான்காவது தத்ரீப். இஸ்தக்திமில் அல்ஃபாதல் ஆத்தியத ஃபி ஜுமலி மின் இன்திக். இங்க சில லஃபுதுகள் தந்திருக்கிறாங்க, நீங்க அதுல இருந்து ஜும்லாக்களை உருவாக்கணும். ரைட். முதலாவது யஷ்உரு. யார் இதுக்கு ஒரு ஜும்லா சொல்றீங்க? நௌஃபர். நௌஃபர் தஃபضل. யஷ்உரு பி அலமின் ராஸிஹி. ஃபாயில் யாரு? நீங்க ஃபாயில் ஒன்று போடுங்க. யார்? யஷ்உரு. ரைட். யஷ்உரு முஹம்மதுன் பி அலமின் ராஸிஹி. في رأسه. அல்லது நீங்க சொல்றதாக இருந்தால் அஷ்உரு பி அலமின் في رأسي. அஹ்சன்ட். بارك الله فيك. நீங்க சொல்லுங்க அடுத்த சிஸ்டர். அதே சொல்லுங்க. நீங்க சொல்ல பாத்தீங்க தானே. இது யஷ்உருக்கு இன்னொரு ஜும்லா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. யஷ்உருல் மரீது பில் ஹும்மா. யஷ்உருல் மரீது பில் ஹும்மா. ரைட். இப்போ நாங்க அஹ்சன்ட். بارك الله فيك. அடுத்தது போவோம். யார் வாரீங்க அடுத்த ஜும்லா சொல்ல? شارقة. نعم تفضلي. يفحص الطبيب أمي. نعم يفحص الطبيب أمي. examine my uncle. اوكي جزاك الله خير. بارك الله فيك. طيب அடுத்தது யார் பாருங்க? ஜாஸ்மின் உஸ்தாத். نعم تفضلي. هذا طبيب رشيد. هذا الطبيب رشيد. ما معنى رشيد؟ நேர்மையானவர். ايوه நேர்மையானவர். பரவாயில்ல. ஆதிலுன் நேர்மையானவர். ரஷீதுன் என்றால் ஒரு விவரம் உள்ளவர் என்றால் ரஷீதுன் என்றதை அப்படி சொல்லலாம். நல்ல விவரமானவர் என்றதுக்கு ரஷீத் சொல்லலாம். ஜுவானா நீங்க சொல்லுங்க. தபீப் இன்னும் நீங்க ஒரு வசனம் சொல்ல பாத்தீங்க, சொல்லுங்க. هذا الطبيب هو ابن المدير. نعم هذا الطبيب هو ابن المدير. طيب هذا الطبيب رشيد. அதை நான் மீன் பண்ண இந்த டாக்டர் பேர் ரஷீத்லான் அப்படி வராதே. அப்படின்னு சொல்லலாம். நீங்க நாடினால் ஒருத்தர் டாக்டரோட பேர், இந்த டாக்டர் யாருன்னு ஒருத்தர் கேட்கிறார், ஹாத தபீபு ரஷீத், இவர் தான் ரஷீத்னு சொல்லலாம் உங்களுக்கு.
பிரச்சனை இல்லை. ரைட் உம் அஹ்மத். مكث المريض بالمستشفى. نعم مكث المريض في المستشفى. சொல்லலாம் مكث المريض في المستشفى. ரைட் பரக்கல்லாஹு ஃபீக். அடுத்தது முன்னால் உள்ள யார் ஒன்று இருக்குது, யார் சொல்றீங்க அது? عائشة اسمت أستاذ. نعم تفضلي عائشة. جلس طبيب أسنان لبسي. جلس طبيب الأسنان எப்படி؟ جلس طبيب أسنان لبسي. கலஅக்கு ஜலச சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கலஅ தபீபு ஜலச சொல்றாங்க. خلع طبيب الأسنان ضرسي. بارك الله فيك. خلع طبيب الأسنان. طبيب الأسنان பல் வைத்தியர் தானே. நாங்க அரபுல பல் வைத்தியருக்கு என்ன சொல்றோம்? தபீபுல் அஸ்னான். தபீபுல் அஸ்னான். خلع طبيب الأسنان ضرسي. خلع. طيب ஆறாவது யார் சொல்ல வரீங்க? خير أستاذ. அப்துல் பசீர். அப்துல் பசீர் அடுத்தது சொல்லுங்க. ஏழாவது அல்ல இது ஆறாவது நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொல்லலாம். நீங்க முதல்ல சொல்லுங்க. கத்தரத்து தவா ஃபி அல் அன்ஃப். என்ன அர்த்தம்? medicine drops in the nose like this. ஒரு முழுமையான ஒரு ஜும்லா நீங்க சொல்லுதா? ஒரு முழுமையான ஒரு வசனம், வாக்கியம், அர்த்தம், முழுமையான ஒரு வாக்கியம்னு சொல்ல பாருங்க. மூக்குல டிராப்ஸ் அந்த மருந்து போட்டேன் அந்த மாதிரி. நீங்க நான் போட்டேன். ரைட். அப்ப நீங்க எப்படி சொல்லலாம் என்றால் கதர்து அந்த நான் போட்டேன். கதர்து ஹாதிஹில் கத்ரத லில் அன்ஃப். கதர்து ஹாதிஹில் கத்ரத ஃபில் அன்ஃப் என்று சொல்லலாம். மூக்குல போட்டேன். அல்லது கத்தர்து ஹாதிஹில் கத்ரத ஃபி அன்ஃபி அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஹாதிஹி கத்ரத்துன் சுருக்கமா சொல்றால் ஹாதிஹி கத்ரத்துன் லில் அன்ஃப். இது மூக்குக்குரிய சொட்டு மருந்து. ஹாதிஹி கத்ரத்துன் லில் அன்ஃப். அடுத்தது யார் சொல்றீங்க? அதே சொல்ல சிஸ்டர்னு சொல்ல பாத்தீங்க. சொல்லுங்க. ஹாதிஹி கத்ரத்துன் லில் உத்னி. نعم هذه قطرة للأذن. هذه قطرة للأذن. طيب السابع சொல்லுங்க. யார் சொல்ல வரீங்க? مصطفى. نعم مصطفى. يخرج الممرض سميرا إلى العيادة. طيب திரும்பவும். يخرج الممرض سميرا إلى العيادة. نعم بارك الله فيك. என்ன அர்த்தம்? நர்ஸ் வந்து சமீரை வெளியேற்றினார் கிளினிக்ல இருந்து. கிளினிக்கை நோக்கி. யுஹ்ரிஜு தானே. அப்ப யஹ்ருஜு என்றால் ஒருத்தர் வெளியானான் என்ற அர்த்தம். யுஹ்ரிஜு என்றால் வெளியாக்கினான். யுஹ்ரிஜுல் முமர்ரிது. முமர்ரித் வெளியாக்கினார். சமீரன் ஒரு ஆளுடைய பேர். என்ன? சமீரை மினல் இயாதா கிளினிக்கில் இருந்து வெளியாக்கினார். கிளினிக்குள்ள வெளியாக்கினார்னு சொல்லல, கிளினிக்குள்ள நுழைவிச்சார்னு சொல்லணும். அப்படின்னா யுதுஹிலு நுழைவித்தார் சொல்லணும். ரைட். வெளியாக்கினார்னா மினல் இயாதாவிலிருந்து வெளியேற்றினார். ரைட். ஓகே பரக்கல்லாஹு ஃபீக். அடுத்தது அஞ்சாவது தத்ரீபுல் ஹாமிஸ். என்ன செய்யணும் என்றால் இங்க சில சொற்கள் உங்களுக்கு தந்திருக்கிறான் தானே. அந்த சொற்களை நீங்க இடைவெளியில வச்சு நிரப்பி இந்த ஃபிக்ராவை பூரணப்படுத்தணும். இது ஒரு ஃபிக்ரா மாதிரி வருது, அல்லது வாக்கியம் என்னாலும் சொல்லலாம். ரைட். முதலாவது இடைவெளிக்கு எது வரும்? யாரு சொல்றீங்க? نعم تفضلي. إلى الطبيب. ذهب المريض إلى الطبيب. نعم ذهب المريض إلى الطبيب. ரெண்டாவது யார் சொல்றீங்க? சன்சிதா உஸ்தாத். نعم واشتكى من ألم في أذنه. نعم واشتكى من ألم
ஃபீ உதுனிஹி அவருடைய காதிலே ஒரு வலி இருப்பதாக அவர் முறைப்பட்டார். வஷ்தகா மின் அலமின். இஷ்தகா மின். இஷ்தகான்ற சொல் வந்தா மின் வரும். நாங்க எதிலிருந்து முறைப்பாடு செய்யறோமோ, எந்த பிரச்சனையை எந்த விஷயத்தை முறைப்பாடு செய்யறோமோ அதுக்கு நாங்க மின்ன பயன்படுத்துவோம். ரைட். இஷ்தகா மின் அலமின். இஷ்தகா மின் அலமின் வலியை முறையிட்டார் என்று எப்படி நாங்க அரபுல சொல்ற. இஷ்தகா மின் அலமின் ஃபீ உதுனி அவருடைய காதிலே ஒரு வலி இருப்பதை அவர் முறைப்பாடு செய்தார், எடுத்து சொன்னார். வஷ்தகா மின் அலமின் ஃபீ உதுனி. طيب அடுத்தது யார் சொல்ல வரீங்க? நௌஃபா. தஃபضل. يخرج من أذن المريض سائل رائحة كريهة. نعم أحسنت. يخرج من أذن المريض. من أذن المريض. من காதிலிருந்து வெளிப்படுகிறது. சாயிலுன் ஒரு திரவம். ராயிஹத்துஹு. ராயிஹத்துஹு அதனுடைய ராயிஹா, அந்த சாயிலுடைய ராயிஹா வாடை கரீஹா மோசமாக இருக்கிறது. யஹ்ருஜு. யஹ்ருஜு மின் உதனில் மரீதி சாயிலுன் ராயிஹத்துஹு கரீஹா. طيب அடுத்தது யார் சொல்றீங்க? அனீஸ். نعم تفضلي. فحص الطبيب. உஸ்தாதா தெரியல. தெரிஞ்ச யார் வரீங்க? نعم فحص الطبيب. فحص الطبيب. اوكي நீங்க சொன்னது فحص الطبيب. طيب اوكي அடுத்து யார் சொல்றீங்க? خيرون சிஸ்டர். ஓகே. உதுனல் மரீத பில் மின்தார். طيب فحص الطبيب أذن المريض. مريضுடைய காது أذن المريض. فحص الطبيب أذن المريض بالمنظار. بالمنظار. منظار على طبيب. மரீதுடைய காதை ஃபஹஸ் பண்ணினார். ரைட். அடுத்தது யார் வரீங்க? உஸ்தாத் அனீஸ் சொல்றேன் உஸ்தாத். அப்பல ஸ்கிரீன் மறைச்சிடுச்சு. ஓகே. தொபீபுல் மரீல கத்ரன் லில் உதுனி. نعم قطرة. எப்படி؟ قطرة للأذن. نعم أحسنت بارك الله فيك. فيكم جميعا. أعطى الطبيب. طبيب கொடுத்தார். أعطى يعطي என்றா கொடுக்கிறது. أعطى يعطي. أعطي என்றா எனக்கு தா. أعطيني எனக்கு தா. أعطيني. أعطي கொடு. அப்ப أعطى الطبيب المريض. أعطى الطبيب المريض. طبيب மரீதுக்கு கொடுத்தார். எதை கொடுத்தார்? قطرة ஒரு சொட்டு மருந்தை கொடுத்தார். லில் உதுனி காதுக்குரிய ஒரு சொட்டு மருந்தை கொடுத்தார். طيب التدريب السادس أكمل الحوار. இங்க ஒரு ஹிவார் இருக்குது. இந்த ஹிவாரை பூரணப்படுத்தணும். இப்ப முதலாவது பாருங்க. الطبيب என்ன சொல்றார்? السلام عليكم. மரீத் என்ன சொல்லணும்? وعليكم السلام. وعليكم السلام. ரைட். இப்ப யார் சொல்ல வரீங்க? மூன்றாவது குறி யார் சொல்ல வரீங்க? الطبيب. நல்லா பாருங்க. بما تشعر. ليس أنا قال بما تشعر. أشعر بألم في عيني اليسرى. أشعر بألم في عين اليسرى. طيب إذا உங்களுக்கு அர்த்தம் தெரியும். என்னுடைய இடது கண்ணுல வலியை நான் உணர்கிறேன். ரைட். الطبيب منذ متى. منذ متى. منذ என்றா என்ன? எப்பொழுது, எவ்வளவு காலம்? எப்பொழுதிலிருந்து தானே. முந்து மின் மத்தான்னு கேட்கலாம். எப்போதிலிருந்து என்றத மின் மத்தான்னு கேட்கலாம். முந்து மதா என்று சொல்லியும் கேட்கலாம். طبيب منذ متى. نعم. المريض أمس فقط. من أمس. من أمس فقط. நேற்றிலிருந்து மாத்திரம். அல்ல முந்துல் அம்ஸ். முந்துல் அம்ஸ் நேற்றிலிருந்து. அல்லது முந்து யௌமைன் 2 நாளிலிருந்து. அல்லது முந்து உஸ்பூ ஒரு வாரத்திலிருந்து. முந்து ஷஹர் ஒரு மாதத்திலிருந்து என்று நீங்க வேண்டிய மாதிரி சொல்லலாம். ரைட். الطبيب هذه قطرة للعين. هذه قطرة للعين. இது கண்ணுக்குரிய قطرة, عينக்குரிய drop. المريض شكرا لك يا دكتور وجزاك الله خيرا. شكرا لك يا دكتور
وجزاك الله خيرا. طيب இப்போ இதுக்கு தபீப் என்ன சொல்வார்? عفوا ارجعي بعد أسبوع. شكرا لك ارجعي لا شكر طيب على அப்ப نعم أحسنتم. சுருக்கமா என்ன சொல்லலாம் என்றால் சுக்ரன் சொன்னா அஃப்வன் சொல்லலாம். சுக்ரா அஃப்வா அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பாடத்துல ஹிவார்ல வந்த மாதிரி லா சுக்ரா அலா வாஜிப். லா சுக்ரா அலா வாஜிப். வாஜிபுக்கு சுக்ர் தேவையில்லை. طيب المفردات والتراكيب இங்க நாங்க படிச்ச முக்கியமான முஃப்ரதாத் சொற்களும் சொற்ப அமைப்புகளும் பிரயோகங்களும் நாங்க பார்ப்போம். ஃபஹஸ யஃப்ஹஸு இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபஹஸ யஃப்ஹஸு சோதித்தல், சோதித்தான், பரிசோதித்தான். طيب المستشفى தெரியும். السرير தெரியும். சரீர் தெரியும். தெரியாதாக்கள் கேட்கலாமா? الطبيب المريض الممرضة. ما معنى الممرضة؟ ناس. طيب العلاج treatment சிகிச்சை. طيب الدواء மருந்து. الشفاء நிவாரணம், குணமாகுதல். طيب مقياس الحرارة مقياس الحرارة வெப்பமானி தெர்மோமீட்டர். طيب الدم مقياس ضغط الدم ரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கிற கருவி, அளக்குற கருவி. மிக்கியாஸ்னா அளக்கும் கருவி தானே. ضغط الدمன்றது பிரஷர், பிளட் பிரஷருக்கு தான் ضغط الدم. அப்ப மிக்கியாசு ضغط الدم அதுக்கு என்ன பேர் அந்த கருவிக்கு? பிளட் பிரஷர். பிளட் பிரஷர் அளக்குற கருவிக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களே, யாருக்காவது தெரியுமா? பிரஷர் மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்படியா? பிரஷர் மீட்டர்னு தானே சொல்லுவாங்க. طيب البول سيارة الإسعاف. بول என்றால் சிறுநீரம். سيارة الإسعاف சிறுநீர் என்றால் சிறுநீரம் தமிழ்நாட்டுல வந்து அந்த சொல் பயன்படுத்துறதுலன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல யாரா பிரதர்ஸ் என்ன சொல்லுவாங்க? அல் பவுல் சிறுநீர் தானா? பவுல் சிறுநீர் தானே, ரைட். கேட்கல எனக்கு. طيب سيارة الإسعاف ஆம்புலன்ஸ் வண்டி. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சையாரத்துல் இஸ்ஆஃப் அவசர ஊர்தியா? அப்படித்தான் தமிழ்ல. ஜிஸ்முல் இன்சான், ஜிஸ்ம் என்றால் உடம்பு தானே. ஜிஸ்முல் இன்சான் மனித உடல். இயாதா الحقن கிளினிக் ஊசிகள், ஹுக்னா இன்ஜெக்ஷன்கள். ஹுகன் இது ஜம்ஆ, ஹுகன் என்றது ஜம். ஹுக்னா என்றால் முஃப்ரத். طيب شفاك الله உங்களை குணப்படுத்தட்டும். நாம் குணப்படுத்துவானா, உங்களுக்கு நிவாரணம் தருவானா, ஆசுவாம் தருவானா. லா பஅஸ அலைக், லா பஅஸ அலைக் என்றால் கவலை வேண்டாம் உனக்கு. இல்லை உங்க பரவாயில்ல, கவலை வேண்டாம் என்று சொல்லலாம். பரவாயில்லை உங்கள் மீது உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற. பஸ் என்றா பஸ் அப்படின்றது வந்து பிரச்சனை என்ற மாதிரி. லா பஅஸ அலைக் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லா பஅஸ அலைக்க உங்கள் மீது எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்பட தேவையில்லை என்றதுதான் அது. கவலை வேண்டாம் என்று நீ சொன்னது அதோட மீனிங் தான், அதோட சுருக்கம். ரைட். நேரடி அர்த்தம் வந்து பஸ் என்ற பிரச்சனை. லா பஅஸ அலைக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. طيب மலேரியா طيب صيدلية فارماسي زكام أقراص مقراص مغص مغص என்ன? வயிற்று வலி. التهاب
அலர்ஜி அலர்ச்சி அலர்ஜி طيب சூரத்து அஷிஅ சூரத்து அஷிஅ எக்ஸ்ரே சூராண்டா படம் உங்களுக்கு தெரியும் சூராண்டா படம் அஷிஆண்டா கதிர்கள் கதிர்களால உருவாக்கப்படுற அந்த படத்துக்கு என்ன பேரு எக்ஸ்ரே தானுங்க சூரத்து அஷிஅ طيب الحمى நஸ்லத்து பர்த் நஸ்லத்து பர்த் குளிர் பிடிப்பு குளிர் பிடிப்புன்றதுக்கு அதாவது குளிர் பீடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு பருது தான் குளிர் பீடிச்சிருக்கு ஒருத்தர் குளிரால வரக்கூடிய நோய்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா குளிர் பீடிப்பு அதுக்கு தடுமல் பிடிக்கிறதுக்கு நஸ்லத்து பர்த் நஸ்லத்து பர்த் طيب கோல்ட் இம்சாக் மலச்சிக்கல் இம்சாக் மலச்சிக்கல் இஸ்ஹால் வயிற்றுப்போக்கு சுதா உங்களுக்கு தெரியும் சுதா அலிஃபோன் விடுபட்டிருக்கு சுதா தலைவலி அல் உயூன் ஐன் உயூன் தபீபுன் ஆம் பொது மருத்துவர் ஆம் என்றால் இங்க பொதுவா ஆமுக்கு வருடம் என்ற அர்த்தம் இருக்குது இங்க வந்து ஆமுன் என்றால் பொதுவான பொது வைத்தியர் அஹிஸ்ஸாயி என்று சொல்லுவாங்க அஹிஸ்ஸாயி முக்தஸ் அஹிஸ்ஸாயி என்ன யாரு டாக்டர்ல இஸ்திஷாரி இருப்பாங்க அஹிஸ்ஸாயி இருப்பாங்க அஹிஸ்ஸாயி என்ற ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்து அஹிஸ்ஸாயி என்ற சொல்ல இந்த காலத்துல அரபுல பயன்படுத்துறாங்க அது சரியா பிள்ளையா வாத பிறகுதாங்க வேற ஆனா இந்த சொல் வந்து அந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க அஹிஸ்ஸாயி طيب அன்ஃபுன் வ உதுனுன் வ ஹன்ஜரா என்ன அது உங்களுக்கு தெரியும் காது மூக்கு மற்றும் தொண்டை தபீபுல் உயூன் தபீபுல் அஸ்னான் மாதிரி தபீபுல் உயூன் غرفة الطبيب الاستقبال ما معنى الاستقبال استقبال ரிசப்ஷன் தானே இஸ்திக்பால் வரவேற்றான் அதுலேருந்து வந்ததுதான் மக்தபுல் இஸ்திக்பால் தான் அதை காலப்போக்கில் நாங்கள் இஸ்திக்பால் ரிசப்ஷனுக்கு இஸ்திக்பால் வரவேற்கிற இடத்துக்கு இஸ்திக்பால் என்று சொல்றோம் ரைட் இதோட நாங்கள் நிறுத்திக்கொள்வோம்